Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு வந்து 45 டேஸ் ஸ்டடி பிளானர்ல டே 3ல இருக்கிறோம். ஓகேவா? ஸோ டே 1 டே 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த 45 டேஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இது வரைக்குமே இங்கிலீஷ் நீங்க லேர்ன் பண்ணல அப்படின்னா இந்த 45 டேஸ் அட்லீஸ்ட் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா கூட ஓரளவு வந்து கண்டிப்பா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? பிகாஸ் நம்ம எந்த பேஸ்ல நம்ம இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் சிபிஓ இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா 2024லையும் 2023லையும் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னும் போது டெஃபினெட்லி எம்டிஎஸ்லையும் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் எத்தனை கொஷின்ஸ் நமக்கு தெரியாது, ஆனால் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ இந்த 45 டேஸுமே நான் என்னதான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா கம்ப்ளீட் பிவைக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் பிவைக்கு தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க இங்க இந்த 45 டேஸ் நல்லா ஃபாலோ பண்ணீங்க, ரெகுலராக நீங்க கன்சிஸ்டண்டா படிச்சீங்க அப்படின்னாலே இங்க நீங்க படிக்கிற கொஸ்டின்ஸ் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களுக்கு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த 45 டேஸ்ல வரக்கூடிய கிளாஸஸ் மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு டே 3ல ஆல்ரெடி டே 16 அண்ட் டே 17 கவர் பண்ணியாச்சு. எரர் ஸ்பாட்டிங் வீடியோ கவர் பண்ணியாச்சு, சினம்ஸ் அண்ட் ஆடம்ஸ் கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டே 19, டே 8 ஆகஸ்ட் 18 வந்து சண்டே, ஆகஸ்ட் 19ல இன்னைக்கு இருக்கிறோம். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு 20 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே எம்டிஎஸ் லெவல் தான், 10th லெவல் எம்டிஎஸ் லெவல்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னும் இவ்வளோ டேஸ் இருக்கு. இந்த 45 டேஸ் கிளாஸஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கைஸ். நான் இப்போதைக்கு இந்த இயர் நான் கம்ப்ளீட்டா நான் இங்கிலீஷ் ப்ரொவைட் பண்ணலாம் தான் இருக்கிறேன். ஓகேவா? எக்ஸாம் வரைக்குமே இப்போ நம்ம ஷெட்யூல் போட்டாச்சு. இதுக்கே டைம் கரெக்டா இருக்கும், இதுக்கு நான் கண்டென்ட் எடுக்கவே டைம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பேப்பர் சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஷியரா சொல்றேன், நான் நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றத நான் கொண்டு வர முடியும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எப்படி இருக்கு, என்ன ஐடியாஸ் அப்படின்றத சொல்ல முடியும். பிவி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நான் நெக்ஸ்ட் இயர் தான் ப்ரொவைட் பண்ண போறேன். இந்த இயர் ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான் ஓடும். ஓகேவா? ஓகே, ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 444ல இருக்கு 3-in-1 பேக்கேஜ். கோர்ஸ் இதுல இருக்கும், உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் இதுல இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் இதுல இருக்கும். டெஸ்ட் சீரிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா குவிஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குவிஸ்ன்ற ஆப்ஷன்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினோனிம்ஸ், ஆண்டனம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இப்படி எல்லாமே 5 செட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லா டாபிக்லையுமே. ஓகேவா? இந்த 5 செட்ஸ்ல ஒரு செட்லயும் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். எம்டிஎஸ் லெவல்ல தான் இருக்குது எல்லாமே. ஓகேவா? நீங்க எக்ஸாம்ஸ் போறதுக்கு முன்னாடி டெஸ்ட் சீரிஸ் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், உங்க 2 பேத்துக்குமே இது இருக்கும். ஓகேவா? கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அதுல இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் டாபிக் இருக்கு இல்லையா, குவிஸ்ல இந்த டாபிக்ஸ் மட்டும் தயவு செஞ்சு போட்டு பார்த்துருங்க, ஒரு ரிவிஷன். ஓகேவா? நீங்க போட்டு பார்த்துருங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கொஸ்டின்ல நீங்க ஏபிசிடி ஆப்ஷன் இருக்கும். நீங்க எந்த ஆப்ஷன் டச் பண்ணாலும் அதுக்கு இம்மீடியட்டாவே ஆன் த ஸ்பாட்லயே உங்களுக்கு கீழே வந்து சொல்யூஷன் வந்துடும். அந்த சொல்யூஷன்ல அது கரெக்டா தப்பா, கரெக்டாவே இருந்தாலும் அது வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன, தப்பா அப்படின்னாலும் தப்புனாலும் அது என்ன சொல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகேவா? ஒரு கேம் பிளே பண்ற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதை கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. இது இல்லாம எஸ்எஸ்சில எல்லாமே இருக்கு. எம்டிஎஸ் லெவல் டெஸ்ட் சீரீஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்ல ஆல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எம்டிஎஸ் லெவல், சிஜிஎல் லெவல், சிஹெச்எஸ்எல் லெவல் எல்லாமே இருக்கு உங்களுக்கு அதுல. ஓகேவா? ஸோ கோர்ஸ் இருக்கு. கோர்ஸ்ல இப்போ ரீசனாக டென்ஸ் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லென்த்தி வீடியோ, 1.5 இந்த ஒரு டென்ஸுக்கே 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேவா? அதோட பிடிஎஃப் ஃபைல் நான் அது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. 444 ருபீஸ்ல இருக்கு. உங்களுக்கு இதோட கம்மியா வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கூப்பன் கூட நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 444 அப்படின்றது 399 கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா?
399 கன்வெர்ட் ஆயிட்டு இந்த கூப்பன் கூட அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது கன்வெர்ட் ஆகும். ஸோ இது கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வாங்காதவங்க எக்ஸாம் வந்து கிட்ட வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த ஆஃபர் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் தனியாகவும் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ்ல வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் 149 இல்ல மேம் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க நீங்க இதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே எல்லாமே இருக்கு. சாப்டர் வைஸ் குவிஸும் இதுலயே இருக்கும். குவிஸ் இருக்கு, சாப்டர் வைஸ், செக்ஷனல் வைஸ், ஃபுல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், பிவைக்யூ டெஸ்ட், லைவ் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது queries இருக்கு ஆப் டவுன்லோட் பண்றதுல, டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, கொஸ்டின்குள்ள போயிடலாம். கொஸ்டின் பாருங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு 1 or 2 வேர்ட் வந்துட்டு இப்படி ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹைலைட் பண்ணின வேர்ட்ல வந்துட்டு எரர் இருக்குதா இல்லையா நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. இஃப் ஐ ஹாவ் மணி, if I have money, I purchase this house. If I have money, I purchase this house. என்கிட்ட பணம் இருந்திருந்தால் நான் இந்த வீட்டை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கு? இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? இந்த சென்டென்ஸ் வந்து இட்ஸ் அ கண்டிஷனல் சென்டென்ஸ். இப்படி இருந்திருந்தால் அப்படி ஆகியிருப்பேன், இப்படி இருந்திருந்தா அப்படி செஞ்சிருப்பேன், என்கிட்ட இது இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸை வந்து நம்ம இப்படி வந்து இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இஃப் ஐ ஹாவ் மணி அப்படின்றது என்ன? இஃப் ஐ ஹாவ் அப்படின்றது என்ன? இது எப்படி இருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்கிட்ட இது இருந்திருந்தா அப்ப நான் எப்ப செஞ்சிருப்பேன்? அதை நான் ஃபியூச்சர்ல தான் பண்ணிருக்க முடியும். என்கிட்ட இப்போ இப்படி இருந்திருந்தா, என்கிட்ட இப்போ ஒரு 1 crore இருக்கு, இப்போ என்கிட்ட ஒரு 10 lakhs இருந்துருந்துச்சு அப்படின்னா நான் இதை வாங்கியிருப்பேன் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? வாங்கியிருப்பேன் அப்படின்றது ஃபியூச்சர் தான். ஓகேவா? இப்போ ப்ரெசென்ட்ல என்கிட்ட இப்படி இருந்துச்சுன்னா நான் இதை வாங்கியிருப்பேன் நம்ம எப்போ சொல்ல முடியும்? பாஸ்ட்லயே சொல்ல முடியும்? இல்லை, ஃபியூச்சர்ல தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபியூச்சர்ல சொல்லக்கூடிய அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். என்கிட்ட இது இருந்திருந்தால் ஓகே நான் இந்த வீடை வாங்கியிருப்பேன். ஓகே, அந்த வீடை வாங்கியிருப்பேன் அப்படின்னு நம்ம ஃபியூச்சர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்ப இது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ஐ பர்ச்சேஸ் கிடையாது. ஐ பர்ச்சேஸ்ன்றது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், அதுவும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான். பட் ஆனால் அது எப்படி வந்திருக்கணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்திருக்கணும். ஐ வில் பர்ச்சேஸ் திஸ் ஹவுஸ். ஓகேவா? இஃப் ஐ ஹாவ் மணி ஐ வில் பர்ச்சேஸ் திஸ் ஹவுஸ். கண்டிஷனல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு கைஸ் உங்களுக்கு வந்து கண்டிஷனல் சென்டென்ஸ், கொஸ்டின் டேக், ஆமா கண்டிஷனல் சென்டென்ஸ், கொஸ்டின் டேக், ஆமா இந்த 2 டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 2 டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 டாபிக்ல இருந்து உங்களுக்கு எது எதுல கேட்கலாம் அப்படின்னா, fill in the blanks இல்லையா, fill in the blanksல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இந்த 2 டாபிக்ல இருந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து fill in the blanksஆ இருந்தா இங்க டேஷ் கொடுத்துருவாங்க, இங்க வேர்டே இருக்காது. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்டா இருந்தா இப்படி ஹைலைட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? பட் கண்டிஷனல்ல இருந்தும் கொஸ்டின் டேக்ல இருந்தும் டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரதுக்கு 99.99% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்லாட்ல வராம இருக்கலாம், மேபி ஒரு ஸ்லாட்ல வரலாம். யாருக்கு எந்த ஸ்லாட்ல எப்படி கொஸ்டின் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம ஆனா படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? ஸோ கண்டிஷனலும் கொஸ்டின் டேகும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதை தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இஃப் ஐ ஹாவ் மணி, கிட்ட பணம் இருந்திருந்தால் ஐ வில் பர்ச்சேஸ் திஸ் ஹவுஸ். ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. She read the novel since she got up in the morning. She read the novel since she got up in the morning. அவ காலைல எந்திரிச்சதுல இருந்து நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கறா. ஓகேவா? ஸோ சின்ஸ் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ரீசன் பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்ரெசென்ட்ல வரைக்கும் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த மார்னிங் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப மேபி ஆஃப்டர்நூனா கூட இருக்கலாம். இப்ப நான் ஆஃப்டர்நூன்ல இருக்கேன்,
ஆஃப்டர்நூன்ல இருந்து நான் சொல்றேன் அவன் காலையில இருந்து மொபைல வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஓகேவா? அவன் காலையில இருந்து புக் படிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னா, இப்ப ஆஃப்டர்நூன் காலையில இருந்து அப்படின்னும் போது காலையில இருந்து இப்ப வரைக்கும் இப்ப ஆஃப்டர்நூன்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸ்டில் அந்த ஆக்ஷன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேசும்போது நம்ம இது சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்கிற மீனுமே அது மாதிரி தான் இருக்கு, அந்த மீனிங்குமே. ஓகேவா? ஸோ ஷி காட் அப் இன் த மார்னிங், மார்னிங்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஷி ரெட் வருமா? ரெட் கைஸ், இது ரீட் இல்ல ரெட். இது எத்தனை பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னு தெரியல. இதை நான் ஒன்ஸ் நான் இங்க சொல்லிடுறேன். ஓகேவா? ரீட், ரெட், ரெட், reading, reads. This V1, V2, V3, V4 and V5. ஓகேவா? ஸோ இதை எப்படி படிக்கணும்னா, இது வந்து ரீட், ஐ ரீட், யூ ரீட், வி ரீட், தே ரீட் அப்படி வரும். ஓகேவா? இது ரெண்டும் இருக்கு இல்லையா? இது ரெண்டும் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, ரெட் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன்ல தான் படிக்கணும். ஐ ரெட் திஸ் பிஃபோர், நான் இதை படிச்சிருக்கேன். ஐ ரெட் திஸ் நாவல் பிஃபோர், நான் இந்த நாவலை இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன். ஐ ரெட், ஐ ஹாவன்ட் ரெட் திஸ் நியூஸ் பேப்பர் பிஃபோர், நான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தது இல்லை. ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே ரெட்ன்னு தான் நீங்க படிக்கணும், ரீடுன்னு படிக்க கூடாது. இதுல ப்ரொனன்சியேஷன் ரெட், ஆர்இஏடி இஸ் ரெட். ஓகேவா? இது ரீடிங் தான், இது ரீட்ஸ் தான். ரீட்ஸ் எதுக்கு வரும்? ஹீ ஷீட்டுக்கு வரும். ஹீ ஷீட்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். ஓகேவா? ஐவியுதேக்கு ரீடு வரும். இங்க பாருங்க, இங்க ரீடு ஷீ ரெட்ன்னு இருக்கு, ஷீ ரெட்ன்னு இருக்கு. ரெட்ன்றது இங்க பாஸ்ட் ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகேவா? ஆனா அது ரீட் இல்ல, இது பாஸ்ட் ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீட் கிடையாது. அப்படியே இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருந்தாலும் அது தப்பு. ஷீக்கு ரீடு வராது, ரீட்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஆனா இங்க என்ன வந்திருக்கணும்னா, சின்ஸ் அப்படின்ற இங்க ஒரு ஆக்ஷன் வந்து ரீசன் பாஸ்ட்ல ஸ்டார்ட். ரீசன் பாஸ்ட்னா ரொம்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்ல. இப்போ காலையில, இப்ப ஈவினிங் அப்படின்னா காலையிலன்றது ரீசன் பாஸ்ட் தான், ஆஃப்டர்நூன்ங்கிறது ரீசன் பாஸ்ட் தான், நேத்து ரீசன் பாஸ்ட் தான். ஓகேவா? ஸோ ஷீ ரெட் இல்ல, ஷீ ஹேஸ். கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இல்லையா? கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ரீசன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது அதை எந்த டென்ஸ்ல நீங்க சொல்லணும் அப்படின்னா, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசென்ட்ல பர்ஃபெக்டா கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். ஸோ ஷீக்கு என்ன வரும்? ஷீக்கு ஹேஸ் தான் வரும். ஷீ ஹேஸ் பீன் ரீடிங். அவ வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறா காலையில இருந்து. காலையில அவ எந்திரிச்சதுல இருந்து அந்த நாவலை படிச்சுக்கிட்டே இருக்கிறா, இதான் சொல்றாங்க. She has been reading that novel since she got up in the morning. எந்திரிச்சதுல இருந்து, since she got up in the morning, எந்திரிச்சதுல இருந்து அவ படிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஓகேவா? ஸோ இதுதான் வரணும். She has been reading that novel. B is the right option. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. I try to solve this problem at least for 2 hours. இப்போ நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 hours ஆயிடுச்சு, ஸ்டில் ஆனா இது இன்னும் முடியல. ஓகேவா? நீங்க எப்படின்னா, இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதுதான் ஒரு 2 hours முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இது பாஸ்ட், இது ப்ரெசன்ட். ப்ரெசன்ட்லயே செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் அது முடியல. முடியல அப்படின்னா அது என்ன ஆகும்? ஃபியூச்சருக்கும் போகும். அது வந்து ஃபியூச்சருக்கும் போகும் இல்லையா? அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அங்கேயும் நம்ம இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலே ப்ரெசென்ட்ல பர்ஃபெக்ட்ல கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஐ ட்ரை அப்படின்றது என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரக்கூடாது. என்ன வரணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐக்கு என்ன வரும்? ஐக்கு ஹாவ் வரும். ஐக்கு ஹாவ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம பீன். கண்டினியூஸ், கண்டினியூஸ்க்கு ட்ரை இல்லை ட்ரையிங். டூக்கு அப்புறம் V1 சால்வ். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் பீன் ட்ரைங் to solve this problem
அட்லீஸ்ட் ஃபார் 2 hours. 2 மணி நேரமா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் நானும் சால்வ் பண்ணி முடிக்கல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த ஆக்ஷன் ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட்லேயே நடந்துகிட்டு இருந்து இன்னும் அது முடியாமலும் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. யூ won't tell the secret, won't you? கைஸ் இது பாருங்க, இது என்ன கொஷின் டேக். கொஷின் டேக்ல இருந்து டெஃபினட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி கண்டிஷனல் சொன்னேன். இது ரெண்டையுமே நீங்க பாத்துக்கோங்க. கொஷின் டேக்கு நம்ம வந்து தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 1 மார்க் கன்ஃபார்ம் அப்படின்றதுல. நீங்க நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க, எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க இப்போ நான் டே 2 வீடியோ வந்து லைவ் கொடுத்தேன் இல்லையா, அந்த வீடியோ வந்து இல்ல நிறைய பேர் வந்து கேட்டீங்க. எல்லாமே பிளேலிஸ்ட்ல ஆட் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து லைவா எடுக்கிற வீடியோ வந்து இதுல முன்னாடி காட்டாம கூட இருக்கும். ஓகேவா? பட் ஆனா அது எங்க இருக்கும் அப்படின்னா, நீங்க உள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா, இந்த 45 டேஸ் ஸ்டடி பிளானர்ன்ற பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எடுக்கிற அந்த 45 வீடியோஸும் உங்களுக்கு அதுலதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப கொஷின் டேக்கு என்ன அப்படின்னா, கொஷின் டேக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் 2024 ஆல்ரெடி பேசிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் மந்த் ஃபுல்லா அந்த பேசிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, 20th வீடியோவா இருக்கும் பாருங்க. 19th வீடியோவா இருக்கு. 1 மார்க் கன்ஃபார்ம் கொஸ்டின் டேக் half an hourல இருக்கு. இந்த வீடியோ தயவு செஞ்சு பாத்துருங்க. இதை கண்டிப்பா பாத்துருங்க. ஏன்னா 1 மார்க் கன்ஃபார்ம் அப்படின்றது கொஸ்டின் டேக். இந்த கொஸ்டின் டேக் வந்து உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னா, கொஸ்டின் டேக் வந்து உங்களுக்கு ஃபில்லப்பாவும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாவும் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா? எல்லா ஸ்லாட்லயுமே வருமா அப்படின்னா அது சொல்ல முடியாது. பட் ஆனா கண்டிப்பா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க படிச்சுட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்க பாத்துருங்க. கொஸ்டின் டேக்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இங்க வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. பட் ஆனா இதுல வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல அந்த கொஸ்டின் அந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் பாத்துருங்க. ஓகேவா? ஓகே. கொஸ்டின் பாருங்க. You won't tell the secret, won't you? You won't tell the secret, won't you? Question tag அப்படின்னாலே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட கொஷின் டேக் அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் வந்து ஆட் ஆகி இருக்கும். நாட் வந்து ஆட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஆக்ஸிலரி வேர்ப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் கொஷின் டேக். ஆக்ஸிலரி வெர்ப் கூட நாட் ஆட் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் கொஷின் டேக். பஸ் போட்டேன் நான். ஒன் செகண்ட். எப்படி இதை ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம் நான் சொல்றேன். ஆக்ஸிலரி சென்டென்ஸ்ல இது வந்து இந்த சென்டென்ஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்ஸிலரி வெர்ப்பும் நாட்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் கொஷின் டேக். அது வந்து நெகட்டிவ் கொஷின் டேக். ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் கொஷின் டேக். ஓகேவா? இந்த டேக் என்னன்றது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த டேக் என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், இது நெகட்டிவா இருக்கு அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த டேகை நீங்க கரெக்டா ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இங்க won't இருக்கு. won't அப்படின்னா என்னன்னா will not. ஓகே, will not தான் won't எழுதிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஆக்ஸிலரி வெர்ப். இது வந்து ஹெல்பிங் ஆக்ஸிலரியில மாடல் ரெண்டுமே சொல்லலாம். ஓகேவா? இந்த மாடல் வெர்ப் கூட இந்த நாட் வந்து ஆட் ஆகி இருக்கு. அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம இங்க நெகட்டிவா இருக்கு அப்படின்னா இந்த டேக் வந்து பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். இங்க பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இந்த டேக் வந்து நெகட்டிவா கிரியேட் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா இதுதான். கொஷினும் இருக்கு. கொஷினை வச்சு நான் சொல்றேன் பாருங்க. இங்க என்ன இருக்கு? ஆக்ஸிலரி வெர்ப் கூட நாட் ஆட் ஆகி இருக்கு. ஆக்ஸிலரி வெர்ப் கூட நாட் ஆட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா நெகட்டிவா, சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்கு. நாட் இருந்தா நெகட்டிவ்னு அர்த்தம். நாட்னால என்ன? நெகட்டிவ். நாட் இருக்கு அப்படின்னா அங்க நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். நாட் இல்லைன்னா அது பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம டேக் எப்படி கிரியேட் பண்ணணும்னா பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். பிகாஸ் அங்க நெகட்டிவ் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவான ஒரு டேக் போடணும்.
இங்க பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவான ஒரு டேக் போடணும். நெகட்டிவான ஒரு டேக் போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா நாட் அப்ளை பண்ணணும். எது கூட ஆக்ஸிலரி வெர்ப் இல்லைன்னா மாடல் கூட. ஓகேவா? ஸோ பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நாட் போடக்கூடாது. ஓகேவா? இதான் ரூல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதான் ரூல். இங்க பாத்தீங்கன்னா யூ won't tell the secret. இது வந்து எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவா இருக்கு. அப்ப இங்க பாருங்க. இங்க இங்க அப்ப நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்? பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். ஆனா இங்க எப்படி இருக்கு பாருங்க? won't you அப்படின்னு நெகட்டிவாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து எரர். இந்த ரூல் படி நீங்க பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது இது எரர். ஓகேவா? பிகாஸ் இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ரூல் இதுதான் இங்க அப்ளை ஆகியிருக்கு. ஆக்ஸிலரி வெர்ப் கூட ஹெல்பிங் வெர்ப் கூட நாட் ஆட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ பாசிட்டிவா டேக் வந்து ஃபார்ம் பண்ணணும். இங்க வந்து won't நாட் வந்து வந்துருச்சு. நாட் வரக்கூடாது. நாட் வரக்கூடாது அப்படின்னா அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? என்ன வந்திருக்கணும் அப்படின்னா will plus not தான் என்னன்னா won't. will plus not தான் won't. இந்த நாட் எடுத்துட்டோம்னா அப்ப என்ன இருக்கும்? will மட்டும் தானே இருக்கும். will மட்டும் தானே இருக்கும். ஸோ won't you இல்ல will you. won't you இல்ல will you. ஓகேவா? won't you கிடையாது will you. இதை நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. டேக்ல இருந்து டெஃபினட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா டேக்ல இருந்து கேட்கணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் எல்லா டேக்னாலே கொஸ்டின் டேக்னாலே இந்த ஃபார்மேட்ல தான் எல்லாத்துலயுமே அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ பாருங்க யூ won't tell the secret won't you. ஸோ இது வந்து எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. ஸோ தட் we have to frame the tag in positive form. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ஃபார்ம்னா அங்க நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ won't you இல்ல will you is the right option. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னும் 2-3 கொஸ்டின் கூட இருக்கு. அது நீங்களே சால்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இப்போ நம்ம 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நானும் இங்க சால்வ் பண்றேன். நீங்க இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்க என்ன ஆன்சரா அஷ்யூம் பண்ணீங்க அப்படின்றத வச்சு டோட்டல் எத்தனை ஸ்கோர் அப்படின்றத கீழே கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 20க்கு உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் டேக்கான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 1 மார்க் கன்ஃபார்மா வரும் அப்படின்னு சொல்லி. அது உங்களுக்கு fill in the blank-ஆவும் வரலாம், இல்லை சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் வரலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. they didn't see you is it? they didn't again இது ஒரு கொஸ்டின் டேக் தான். கொஸ்டின் டேக் தான் உங்களுக்கு எப்படி இருக்கு? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு. they didn't see you is it? அவங்க உன்னை பார்க்கலையா? ஆமா தானே? அவங்க உன்னை பார்த்தாங்களா? இல்லை தானே? இது மாதிரி ஆமா தானே இல்லை தானே இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதுதான் வந்து டேக், கொஸ்டின் டேக். இது இந்த சாப்டர் ஆக்சுவலி எதுல இருக்கு அப்படின்னா டென்ஸ்ல இருக்கு. எவ்ரி டென்ஸ்லயும் இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது வரும். எப்படி வரும் அப்படின்னா பாசிட்டிவ் கொஸ்டின் டேக், நெகட்டிவ் கொஸ்டின் டேக் அப்படின்னு. இப்ப ரீசெண்டா நம்ம பெய்டு கோர்ஸ்ல ஆட் பண்ண சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வீடியோல இந்த கொஸ்டின் டேக்கான டேபிள் நாங்க போட்டிருக்கேன். ஓகேவா? இன்டெப்தா இருக்கும். எல்லாமே இன்டெப்தா இருக்கும். 10, 12 டென்ஸ்மே இன்டெப்தா வரும். இப்போ நான் ஒரு வீடியோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வீடியோஸ் நான் ஆட் பண்ணுவேன். ரெகுலரா ஒரு வீடியோ வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பாருங்க. they didn't see you is it? இங்க என்ன இருக்கு? நம்ம பார்க்க வேண்டியதை இந்த நாட் எது கூட இருக்குன்னு தான் பார்க்கணும். நாட் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். டேக்ல உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? நாட் என் போட்டு இப்படி அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டி இருக்கும். ஓகேவா? ஸோ they didn't see you. அவங்க ஒன்று பார்க்கல அப்படின்ட்டு இருக்காங்க. did பிளஸ் நாட் தான் என்ன? didn't. இது வந்து எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. ஸோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்? பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். இங்க நாட் இல்ல, இது இங்க நாட் இல்ல, கரெக்ட் தான் மேம் அப்படின்னு இப்படி யாராவது திங்க் பண்ணீங்களா? மேம் நெகட்டிவா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே கொஸ்டின் சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு, டேக் பாசிட்டிவா இருக்கு, கரெக்ட் மேம் அப்படின்னு திங்க் பண்ணீங்களா? இந்த இடத்துல இப்படி நீங்க திங்க் பண்ணிருந்தீங்கன்னா தப்பு. நம்ம சொன்ன ஃபார்முலா கரெக்ட் தான், ஆனா அங்க அப்ளை ஆகிருக்க வேர்டு தப்பு. இங்க பாருங்க, did பிளஸ் நாட் தான் வந்து என்ன? didn't. ஓகேவா? இங்க நீங்க இந்த சப்ஜெக்டையும் பார்த்துக்கணும், இந்த ஆக்ஸிலரி ஃபார்ம்ஸையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்க நெகட்டிவா இருக்கு, நம்ம பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். அப்படின்னா அங்க இருக்க ஆக்ஸிலரி என்ன? டிட் தான் இங்க வரணும். இங்க என்ன வந்திருக்கு? இஸ்ன்னு வந்திருக்கு. இஸ் வந்தா கரெக்டா? திஸ் இஸ் ராங்.
இங்க இட் இருக்கு, இங்க தேன் இருக்கு, இங்க இட்டுன்னு இருக்கு. இது ஒரு ப்ளூரல் ப்ரொனவுன், இது ஒரு சிங்குலர் ப்ரொனவுன். இதுவும் வராது. ஓகேவா? சோ டிட் இட் இல்ல, டிட் தே. டிட் தே இங்க நெகட்டிவா இருக்கு, நம்ம பாசிட்டிவா கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகேவா? they didn't see you, did they? they didn't see you, did they? அப்புறம் இன்னொன்னு, did பார்த்தோம்னா was போட்டுற கூடாது. ஓகேவா? did பார்த்தோம்னா was போட்டுற கூடாது. did இருந்துச்சுன்னா did தான் வரும், was இருந்துச்சுன்னா தான் was வரும். did பார்த்தோம்னா was past tense தானே, was அப்படின்னு was போட்டுற கூடாது. ஓகேவா? கிளியரா அங்க என்ன ஆக்ஸிலரி வெர்ப் அப்ளை ஆகுது, அந்த நாட் அப்படின்ற வேர்ட் எந்த ஆக்ஸிலரி ஃபார்ம் கூட இருக்குன்றத நீங்க தெளிவா பார்த்துட்டு தான் டேக் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இதுக்கெல்லாம் நீங்க ஆப்ஷனை பார்த்துட்டு இருக்க கூடாது, இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடணும். ஆக்ஸிலரி ஃபார்ம் என்ன, நாட் எது கூட இருக்கு, இந்த ஆக்ஸிலரி கூட இருக்கு. சப்ஜெக்ட் என்ன, ஓகே நெகட்டிவா இருக்கா, பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்ஸிலரி ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வரணும், சப்ஜெக்ட் பின்னாடி வரணும், அவ்வளவுதான். பார்த்தோன்னே கண்ணிலே ஆன்சர் பண்ணிடணும், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ they didn't see you. is it இல்ல, did they is the right option. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. he came late, wasn't it? he came late, wasn't it? இது கரெக்டா? he came late, wasn't it? came past form தான், was past form தான். came இங்க வந்து பாசிட்டிவா இருக்கு, இங்க நெகட்டிவா இருக்கு. கரெக்ட் தான் மேம். இப்படி யாராவது திங்க் பண்ணீங்களா? இப்படி எத்தனை பேர் திங்க் பண்ணீங்க? இப்படி யாராவது திங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் என்டையர்லி ராங். ஓகேவா? இங்க வாசன்ட் வரக்கூடாது, இது தப்பு. இங்க என்ன இருக்கு பாருங்க, கேம். கேம நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? கேம நம்ம பிரிச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா டிட் பிளஸ் கம். டிட் பிளஸ் கம் தான் கேம். இது வந்து மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்ப்ல என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா, இதை பிரிச்சு எழுதணும்னா இதுல என்ன மறைஞ்சிருக்கு, ஹைடா இருக்கு அப்படின்னா டிட் ஹைடா இருக்கு. டிட் தான் இங்க ஆக்ஸிலரி வெர்ப், வாஸ் இல்ல. டிட் தான் இங்க ஆக்ஸிலரி வெர்ப். ஓகேவா? அதே மாதிரி இட் இல்ல, இங்க ஹீ தானே இருக்கு, இட்டு இல்ல. ஓகேவா? சோ அப்ப இங்க எப்படி இருக்கு, இது வந்து பாசிட்டிவா இருக்கு. சோ அப்ப நெகட்டிவா கிரியேட் பண்ணணும். நெகட்டிவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்ஸிலரி ஃபார்ம் எழுதிக்கணும், அது கூட நாட் கான்ட்ராக்ஷன்ல போட்டுக்கணும், அண்ட் தென் சப்ஜெக்ட் பின்னாடி எழுதிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இங்கேயே பாசிட்டிவ் ஃபார்ம், வாஸும் பாசிட்டிவ் ஃபார்ம், கேமும் பாசிட்டிவ் ஃபார்ம், வாஸும் பாசிட்டிவ் ஃபார்ம். இது பாசிட்டிவ்ல இருக்கு, இது நெகட்டிவ்ல இருக்கு. கரெக்ட். இப்படி பிளைண்டா நீங்க ஆன்சர் பண்ணிடக்கூடாது. எப்பவுமே பிளைண்டா ஆன்சர் பண்ணக்கூடாது. அக்யூரேசி இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு அக்யூரேட்டா ஆன்சர் பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. ஓகேவா? கரெக்டா ஆன்சர் பண்ணணும், இதுக்கு இதுதான் அப்படின்றது தெரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க இதுக்கு கொஷின் டேகை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆப்ஷன்ஸை பார்க்கவே கூடாது. கொஷினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர், இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு நீங்க போய் ஃபைண்ட் பண்ணணும், அதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதுவா இருக்கும், டிட்டா இருக்குமா, டிடன்டா இருக்குமா, இசன்டா இருக்குமா, வாசன்டா இருக்குமா, இப்படிலாம் தேடவே கூடாது. ஓகேவா? ஆக்ஸிலரி ஃபார்ம் பார்க்கணும், நாட்டை பார்க்கணும். நாட் இருக்குதா, நெகட்டிவா இருக்கா, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ், பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ கேம்ல என்ன இருக்கு, டிட் மறைஞ்சிருக்கு. இதை நம்ம பிரிச்சு எழுதணும்னா டிட் பிளஸ் கம்மன் வரும். ஸோ இங்க பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நாட் சேர்த்துட்டு சப்ஜெக்டை பின்னாடி போடணும். ஸோ டிடன்ட் ஹீ இஸ் த ரைட் ஆப்ஷன். டிடன்ட் ஹீ எங்க இருக்கு, ஏல இருக்கு, அவ்வளவுதான். இப்படிதான் நீங்களும் எக்ஸாம்ல சூஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இன்னுமே கொஷின் டேக்ல டவுட்டா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன இந்த வீடியோவை போயிட்டு பார்க்காதவங்க பாத்துருங்க. ஆல்ரெடி பார்த்திருந்து நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க, பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்துருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. we can't live without water, will we? we can't live without water, will we? இது வந்து நெகட்டிவா இருக்கு. ஓகே, இது பாசிட்டிவா இருக்கு. இது கரெக்டா? கரெக்ட் நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா தப்பானே தெரியல மேம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஆக்சுவலி வில்லுக்கு வீலாம் வராது, வில்லுக்கு வி வராது. வில்லுக்கு ஷல்லு தான் வரும், வில்லு வராது. ஓகேவா? இது வந்து இந்த ஃபார்மே ஒரு தப்பு, இந்த ஃபார்மே ஃபர்ஸ்ட் தப்பு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, கேன்.
கேன் எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம்? காண்ட் வந்து பிரிச்சு எழுதணும் அப்படின்னா cannot. cannot தான் வந்துட்டு can't. ஓகேவா? ஸோ we can't live without water. இது நெகட்டிவா இருக்கு. ஓகே. ஸோ பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாட் இல்லாம எழுதணும். நாட் இல்லாம அந்த மாடல் ஃபார்ம் மட்டும் எழுதணும். ஸோ கேன் சப்ஜெக்ட் என்ன வருது? வி. கேன் வி. வில் வி இல்ல கேன் வி. என்ன வரணும்? கேன் வி. ஓகேவா? we can't live without water. we can't live without water. can we? நம்மளால தண்ணி இல்லாம வாழ முடியாது. முடியுமா? முடியுங்கிற? ஆமாவா இல்லையா அப்படின்னு நம்ம இப்ப கேட்போம்ல, அதுதான். we can't live without water. can we? ஓகேவா? ஸோ கேன் வி எங்க இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான். இங்க இங்க என்ன இங்க என்ன ஆக்ஸிலரி இல்ல மாடல் ஃபார்ம் வருது? நாட் எது கூட சேர்ந்து இருக்கோ இத வச்சுதான் இந்த டேக் வரும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாட் வந்து எது கூட இருக்குதோ அதுல இருந்து தான் நீங்க டேக் கிரியேட் பண்ண முடியும். வேற ஒரு வேர்டை வச்சு நம்ம டேக் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? லாஸ்டா பாத்தீங்களா? இங்க என்ன இருக்கு? டிட்ட வச்சுதான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்க டிட் இருக்கு. அதே தான் அங்கேயும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? ஓன்ட். அதை வச்சுதான் கிரியேட் பண்ணணும். அந்த நாட் எது கூட இருக்குதோ அதை வச்சுதான் என்ன பண்ணணும்? டேக் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் டேக் வீடியோ பார்க்காதவங்க பாத்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. she was so tired to work any longer. she was so tired to work any longer. ஓகே, இந்த பார்ட் பாருங்க. so tired to work ன்னு இருக்கு. என்ன இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது வந்து இது கூட தான் வரும் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கு. சோ வந்து எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா தட்டை ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா? இந்த டூ இருக்கு இல்லையா? டூ வந்து இந்த டூவை ஃபாலோ பண்ணி வரும். இது ரெண்டுமே adverb தான். இது ரெண்டுமே வந்து adverb தான். ஓகேவா? சோ இங்க என்ன இருக்கு பாருங்க. இங்க சோ இருந்துச்சு அப்படின்னா இங்க தட்டு வந்திருக்கணும். இங்க டூ இருந்திருக்கு அப்படின்னா இங்க வந்து டூன்னு வந்திருக்கணும். ஓகேவா? சோ she was, அவ ரொம்ப டயர்டுன்னு தானே சொல்றாங்க. சோ she was too tired. she was too tired. so tired இல்ல, too tired. she was too tired to work any longer. so to தான் வரணும். so that இல்ல. ஓகேவா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. so தான் வந்து தட்டை ஃபாலோ பண்ணி வரும். to வந்து டூவை தான் ஃபாலோ பண்ணி வரும். she was too tired to work any longer. so A is the right option. next பாருங்க. I am very much pleased to see you here today. நான் இன்னைக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் இது. I am very much pleased to see you here today. Okay. Okay. இந்த பார்ட்ல பாருங்க. இந்த பார்ட்ல very much pleased ன்னு இருக்கா? very much pleased ன்னு இருக்கு. இந்த pleased அப்படின்னா என்னன்னா இது என்ன வேர்ட் ஆக்சுவலி? pleased, pleasing, pleased, pleasing, pleases இப்படி சொல்லுவாங்க இல்லையா? pleased, this is V1, 2 and V5. ஓகேவா? சோ இவங்க அப்ளை பண்ணிருக்கிறது இந்த V3 ஃபார்மா அப்ளை பண்ணிருக்காங்க. பாசிவ்ல சொல்றாங்க. ஓகேவா? I am very much pleased to see you here today அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க என்ன மிஸ்டேக் அப்படின்னா இந்த வெரி இருக்கு, இந்த வெரி மச் இருக்கு இல்லையா?
இந்த வெரி மச், இந்த வெரி இருக்கு இல்லையா, இந்த வெரி வந்து எங்க யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வெரி வந்து எதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வரும் அப்படின்னா, எதுக்கு முன்னாடி வரும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னா, ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வரும். எஸ்பெஷலி ஈடின்னு முடியும்ல, ஈடின்னு முடியும்ல, அந்த ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தான் இந்த வெரி வரும். இங்க இந்த ப்ளீஸ்டுங்கிறது இட்ஸ் அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். இது ஒரு வெர்ப். ஓகேவா, இது ஒரு வேர்ப். இந்த வேர்புக்கு முன்னாடி one second guys. வெரி வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகேவா. ஸோ இங்க இங்க வந்து என்ன வரக்கூடாது, இங்க வந்து என்ன வரக்கூடாது அப்படின்னா, இந்த மச் அப்படிங்கிறது வரக்கூடாது. இந்த மச், ஐ எம் வெரி மச் பிளீஸ்ட், ஐ எம் வெரி பிளீஸ் டு see you, ஐ எம் வெரி பிளீஸ் டு see you. இதுவே வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிடுது. இங்க மச் நமக்கு தேவையில்லை, இங்க மச் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, வெரி வந்து நம்ம இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்புக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, வெரி நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆட்ஜெக்டிவ் சிடில முடியுது இல்லையா, இந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வெரி மச் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். இந்த வெரி மச் கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி இந்த வெரி மச் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். she is, இது இதை நீங்க இங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். she is very much better at tennis than her sister. இங்க என்ன சொல்றாங்க, கம்பேர் பண்றாங்க அவளையும் அவங்க சிஸ்டரையும். என்ன என்ன கம்பேர் பண்றாங்க, டென்னிஸ்ல அவளை விட இவ வந்து நல்லா பெட்டரா பண்றா. அப்ப அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ்க்கு நம்ம இந்த வெரி மச் யூஸ் பண்ணணும். she is very much better at tennis than her sister. இது ரெண்டையும் நம்ம சேர்த்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எங்கன்னா கம்பேரிட்டிவ் ஆட்ஜெக்டிவ்க்கு. ஓகேவா, அது மாதிரி வெரி மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த வெரியை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி இந்த வெரி நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுக்கு பாருங்க, the movie is very interesting. the movie is very interesting. ஓகேவா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதோட யூசேஜ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சோ ஐ எம் வெரி பிளீஸ்ட், ஒரு வேர்புக்கு முன்னாடி ஐ எம் வெரி பிளீஸ்ட் டு see you here today. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேனா? அப்படிலாம் இல்லைல்ல, இங்க வந்து மச் வராது. ஐ எம் வெரி பிளீஸ்ட் டு see you here today. ஓகேவா, அந்த வெரி மச் நீங்க எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு நீங்க யூஸ் பண்ணணும். So D is the right option. ஓகேவா, இந்த ரூல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மீரா has a friend who parents live in Mumbai. மீரா has a friend who parents live in Mumbai.
பேசிங்க பாருங்க. மீராக்கு ஹேஸ். ஓகே, ஹேஸ் தான் வரணும். ஃப்ரெண்ட், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகே. ஹூ பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம், ஸோ லிவ் இன் துபாய். ஓகே. மீரா ஹேஸ் அ ஃப்ரெண்ட், இங்கே ஹூ வருமா? அதாவது அவங்க அவங்க ஃப்ரெண்டுடைய பேரண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்டுடைய பேரண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பர்சனோட ஒரு பர்சனோட ஒரு பர்சனோட பேரண்ட்ஸ் நம்ம வந்து மீன் பண்ணும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்றது என்ன? பொசிஷன், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட திங்ஸ், அவங்களோட பிளேஸ், அவங்களோட ஹவுஸ், அவங்களோட கார், அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே மீன் பண்ணும்போது அது எதுல வரும் அப்படின்னா பொசிஷனுக்கு வரும். பொசிஷனுக்கு வரும். ஹூ எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா ஒரு பர்சனை வந்து ரிலேட் பண்ணும்போது ஹூ யூஸ் பண்ணணும். ஹூவோட பொசசிவ் ப்ரொனவுன் என்ன அப்படின்னா ஹூஸ். பொசிஷனுக்கு நம்ம இந்த ஹூஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மீரா ஹேஸ் அ ஃப்ரெண்ட் ஹூ பேரண்ட்ஸ் இல்ல ஹூஸ் பேரண்ட்ஸ். ஹூஸ் பேரண்ட்ஸ். மீரா ஹேஸ் அ ஃப்ரெண்ட் whose parents, who parents இல்ல whose parents live in Dubai. ஓகேவா? So C is the right option. Next, how long you are living in this city? How long you are living in this city? எவ்வளவு நாளா இந்த சிட்டில இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலி கைஸ் இதுக்கு என்னன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒரு கொஸ்டின், ஒரு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஸ்டின் வரணும். ஓகேவா? கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்? WH இருக்கும், ஹவுல இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் வரும், அதுக்கப்புறம் வேர்ப். அந்த வேர்ப் வந்து எப்படி வரணும் அப்படின்னா ஹெல்பிங் வேர்பா இருக்கணும். அதுக்கப்புறம் அது இல்லைன்னா ஆக்ஸிலரி வேர்பா இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் வேர்ப் வரணும். இந்த வேர்ப் என்னன்னா இது வந்து ஹெல்பிங் வேர்ப், இது வந்து மெயின் வேர்ப், இது வந்து ஒரு மெயின் வேர்ப். ஸோ கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் அப்படின்றது என்ன? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ல இப்படிதான் இருக்கணும். ஸோ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ல இப்படிதான் இருக்கணும். ஹவு லாங் அப்படின்றது என்ன? இது கொஸ்டின் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வேர்ப் வரணும் இல்லையா? வேர்ப் எது? வேர்ப் வந்து எது? யூ வேர்பா? யூ வேர்ப் கிடையாது. இங்க எப்படி வரணும்? ஹவு லாங், ஹவு லாங் இதை வந்து நம்ம கரெக்டா எழுதணும் அப்படின்னா ஹவு லாங் ஆர் யூ லிவிங் இன் தி சிட்டி? ஹவு லாங் ஆர் யூ லிவிங் இன் தி சிட்டி? ஓகேவா? ஸோ இப்படியும் கேட்கலாம். அது அந்த அந்த மாதிரி ஆப்ஷன்ல இங்க இல்ல பாருங்க. ஹவு லாங் ஆர் யூ லிவ்ன்னு இருக்கு. ஆர் வந்தா லிவ் வரக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஹவ் ஆர் யூ பீன், ஆர் யூ பீன்லாம் வரவே வராது. இதுவும் ராங். நோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பிகாஸ் இங்க எரர் இருக்கு. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. ஓகேவா? ஸோ இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹவு லாங் ஆர் யூ லிவிங் இன் தி சிட்டி அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஹவு லாங் ஹாவ் யூ லிவ்டு. ஸோ பாருங்க கொஸ்டினுக்கு ஹவு லாங் வந்துருச்சு. ஹெல்பிங் வேர்ப் பாருங்க, ஹெல்பிங் வேர்ப் ஹாவ். இது வந்து என்ன? ஹெல்பிங் வேர்ப். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் வந்து யூ. நெக்ஸ்ட் மெயின் வேர்ப், மெயின் வேர்ப் வந்து லிவ்டு. ஓகேவா? இன் தி சிட்டி. ஸோ ஹவு லாங் ஹாவ் யூ லிவ்டு இன் தி சிட்டி? How long have you lived in this city? Okay, so D is the right option. Next பாருங்க. My shoes were worn out, so I had to buy a new one. My shoes were worn out. ஸோ நான் வந்து புதுசு வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க ஹைலைட் பண்ணிக்கிறது a new one. கைஸ் இங்க பாருங்க, மை ஷூஸ்ன்னு இருக்கு. இது வந்து எப்படி இருக்கு? ப்ளூரல் நவுன்ல இருக்கு. ஸோ அப்ப இங்க அகன் எனக்கு வந்து இது இப்படி ஆயிடுச்சு, நான் வேற வாங்க போறேன், வேற ஒண்ணு வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணு அப்படின்றது இங்க வந்து சிங்குலர். ஷூனா ஒரு ஷூ நம்ம வாங்க முடியும், ரெண்டே சேர்த்து தானே வாங்க முடியும். ஸோ மை ஷூஸ் இல்ல, மை ஷூஸ். அப்ப இங்க வராது. ஓகேவா? நியூ ஒன் இல்ல, நியூ ஒன்ஸ். நியூ ஒன்ஸ். நியூ ஒன் இல்ல, நியூ ஒன்ஸ். இந்த 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 எஸ் வராது. இது வந்து இது வந்து பொசஷன், இது வராது. ஓகேவா? ஸோ இங்க நியூ ஒன்ஸ் வராது. நியூ ஒன்ஸ் ஓகே, வராது பிகாஸ் இது ப்ளூரல். இதுவும் வராது. நோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ நியூ ஒன்ஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா?
My shoes were worn out, so I had to buy new ones. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. He sing always when he is having a shower. He sing always when he is having a shower. Guys இங்க பாருங்க. Heக்கு எப்பவுமே sing வராது. Sing எதுக்கு வரும் அப்படின்னா we you take sing வரும். Sings எதுக்கு வரும் அப்படின்னா he she க்கு sings வரும். இங்க பாருங்க he இருக்கு. heக்கு என்ன வரணும்? sing இல்ல sings. heக்கு sings வரணும். and also இன்னொரு ரூல் என்னன்னா இங்க always இருக்கு இல்லையா, இந்த மாதிரி always never every or every day இந்த மாதிரி adverbsக்குலாம் இந்த மாதிரி adverbs ஒரு சென்டென்ஸ்ல அப்ளை ஆகும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா? ஸோ ஹீக்கு சிங்கிள்ல ஹீக்கு சிங்ஸ். ஹீக்கு சிங்கிள்ல ஹீக்கு சிங்ஸ். ஓகேவா? ஸோ he always sings. ஆமா, அது மாதிரி ப்ரெஷர் பண்ணி சொல்லும்போது adverb ஃப்ரண்ட்ல வந்துடும். he sings always இல்ல, he always sings. அவன் எப்பவுமே பாடுவான். எப்போ அவன் குளிக்கும் போது எப்பவுமே பாட்டு பாடுவான் அப்படின்னு சொல்றாங்க. he always sings is the right option. ஓகேவா? நெக்ஸ்ட், hardly had he sit on the chair than it broke. Hardly had he sit on the chair than it broke. Guys இங்க பாருங்க. ஹார்ட்லின்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட்லி இந்த கன்ஜங்ஷன்ல இதை நான் சொல்லியிருப்பேன். கன்ஜங்ஷன் வீடியோ எடுத்து பாருங்க, இது நான் சொல்லியிருப்பேன். ஹார்ட்லி எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா வென்ன ஃபாலோ பண்ணி வரும். ஹார்ட்லி எதை ஃபாலோ பண்ணி வரும்? வென்ன ஃபாலோ பண்ணி வரும். இங்க என்ன இருக்கு பாருங்க. ஹார்ட்லி ஹேட் ஹி சிட் ஆன் த சேர் தேன் இல்ல வென். தேன் எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா ராதர் தேன். ராதர் தான் வந்து தேனை ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா? ஸோ ஹார்ட்லி வந்து வென்னை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ ஹார்ட்லி ஹேட் ஹி சிட் ஆன் த சேர் வென் இட் broke. hardly had he sit வராது. ஆக்சுவலி இங்க என்ன இருக்கு? had இருக்கா? had ஃபார்ம், have ஃபார்ம்ஸ் என்னென்ன? have, has, had. இது மூணுத்துக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? V3 அப்ளை பண்ணணும். V3 னா எது? sit, sat, sitting, sits. So V1, V2, V3, V4, V5. ஓகேவா? ஸோ பாருங்க, V3 அப்படின்றது sat வரணும். hardly had he sat. hardly had he sat. hardly had he sat on the chair when it broke. ஓகேவா? So B is the right option. Next பாருங்க. I wish if I was the principal of my school. நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு இமேஜினரி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஒரு இமேஜினரியா ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுறோம். இது வந்து நடக்காது. ஓகேவா? நடக்காது அப்படின்னா ஃபியூச்சர்ல மேபி நடக்கலாம். அது ப்ரெசென்ட்ல சொல்லும் போது நான் இப்படி விருப்பப்படுறேன், நான் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினரியா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இமேஜினரியா பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி இமேஜினரி யூஸ் பண்ணும்போது if I wish if I was இல்லை, இங்க was வரக்கூடாது.
இந்த மாதிரி இமேஜினரி அண்ட் இது என்ன கண்டிஷனல் இந்த மாதிரி பேசும்போது ஐக்கு வேர் வரணும். ஐக்கு வேர் வரணும். ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் நார்மலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பேசும்போது ஐ வாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் பாஸ்ட் கண்டினியூஸ்ல. இந்த மாதிரி ஒரு இமேஜினரி சென்டென்ஸ்ல ஒரு கண்டிஷனல்ல நீங்க பேசும்போது ஐக்கு வேர் தான் வரணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் if I were the PM, Prime Minister, if I were the Prime Minister, I would make our country heaven. இது வந்து அதுதான் இமேஜினரி. நான் வந்து இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தா நம்ம கண்ட்ரியை நான் வந்து சொர்க்கமாக்கியிருப்பேன். ஓகேவா? இதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது. ஓகேவா? இந்த கண்டிஷனும் நடக்காது, இந்த கண்டிஷனும் நடக்காது. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க? ஐ விஷ் இந்த மாதிரி ஒரு இமேஜினரி சென்டென்ஸ்க்கு நீங்க பேசும்போது என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்ம்ல தான் சொல்லணும். இந்த மாதிரி கண்டிஷனல்ல வரும்போது ஐக்கு வாஸ் வரக்கூடாது, என்ன வரணும்? வேர் தான் வரணும். ஓகேவா? ஐ விஷ் இஃப் ஐ வேர் த பிரின்சிபல் ஆஃப் மை ஸ்கூல். ஐ வாஸ் இல்ல, ஐ வேர். ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. when it started raining I ran to the nearer house for shelters. rain start ஆனோன்னு நான் வந்து பக்கத்துல இருந்த வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? த இருக்கு. நியர், நியரர், நியரஸ்ட். இது பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? ஸோ இங்க த வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இது வந்து நியரர் அப்படின்றத கம்பேரிட்டிவ் தான் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு பாசிட்டிவா பேசும்போது. ஸோ இங்க என்ன வந்திருக்குன்னா நியரர் இல்ல நியரஸ்ட். நியரஸ்ட். ஓகே, வந்து நியரஸ்ட் ஹவுஸ் ஃபார் ஷெல்டர். when it started raining I ran to the nearest house for shelter. ஓகேவா? so the nearest house is the right option. next பாருங்க. no soon the chief minister stepped in than the bomb exploded. chief minister உள்ள போறதுக்குள்ள பாம்பு வெடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் எப்படி பேசணும் அப்படின்னா நோ சூன் கிடையாது, நோ சூனர். நோ சூனர், ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி இந்த மாதிரி நெகட்டிவ் ஆட்வர்ப்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இப்படி தானே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவ் ஆட்வர்ப்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்ப் தான், ஆக்ஸிலரி வேர்ப் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும். ஓகேவா? ஆக்ஸிலரி வேர்ப் ஃபர்ஸ்ட் இதுல அப்ளை ஆகும். இங்க வந்து என்ன? பாஸ்ட் ஃபார்ம். எக்ஸ்ப்ளோடன்றது பாஸ்ட் ஃபார்ம், ஸோ டிட் யூஸ் பண்றோம். நோ சூனர் டிட் அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். தஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டெப் இன். ஆமா, டிட் வந்ததுனால ஸ்டெப். ஓகேவா? டிட் the chief minister step in than. தேன் கரெக்ட். நோ சூனருக்கு தேன் தான் வரும். நோ சூனர் எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா தேன் தான் ஃபாலோ பண்ணி வரும். ஸோ என்ன வந்திருக்கணும்? ஏன்னா இது எல்லாமே கரெக்ட் தாங்க. ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே கரெக்ட். இங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நோ சூன் இல்லை, நோ சூனர். நோ சூனருக்கு அப்புறம் டிட் வரணும். டிட்டுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். ஸோ நோ சூனர் டிட் த சீஃப் மினிஸ்டர். நோ சூனர் டிட் த சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். ரைட் ஆப்ஷன். நோ சூன் இல்ல சூனர். இது ஒரு நெகட்டிவ் ஆட்வர்ப். இப்படி ஒரு வேர்ட் இருக்கு நோ சூனர். நோ சூனர் எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா தேனை ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா? ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. யூ வில் நாட் லேர்ன் சைக்கிளிங் அன்லெஸ் யூ டோன்ட் ட்ரை. அகன் இது ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க?
unless you don't try. Unless அப்படின்றது என்ன? இதுக்கு ஒரு மீனிங் தெரியணும். unless அப்படின்றதும் இது ஒரு நெகட்டிவ் சென்ஸ் கொடுக்குற ஒரு மீனிங் தான். ஓகேவா? unless அப்படின்னா if not அப்படி இல்லைன்னா if not. ஸோ அன்லெஸ்ன்ற வார்த்தையில என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா நாட் அப்படின்ற வேர்ட் மறைஞ்சிருக்கு. ஸோ அப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுக்கு அப்புறம் நம்ம வந்து அகன் திரும்ப ஒரு நாட் அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேவா? அன்லெஸ் யூ டோன்ட் இங்க தேவையில்லை. அன்லெஸ் இந்த நாட் இங்க வரக்கூடாது. அன்லெஸ் யூ டூ ட்ரை அப்படின்னு சொல்லலாம். இல்ல டூவே இல்லாம அன்லெஸ் யூ ட்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? யூ வில் நாட் லேர்ன் சைக்கிளிங் அன்லெஸ் நீ ட்ரை பண்ணலனா நீ சைக்கிளிங் லேர்ன் பண்ணவே முடியாது. ட்ரை பண்ணலனா இதை செய்யலனா அப்படி இல்லைனா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பேசும்போது அன்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூ வில் நாட் லேர்ன் சைக்கிளிங் அன்லெஸ் யூ ட்ரை அன்லெஸ் யூ டூ ட்ரை. ஓகேவா? டிடன்ட் வராது, டோன்ட் தான் வரும், நாட்டே வராது. நாட் அப்படின்றது வரவே வராது இந்த அன்லெஸ்க்கு அப்புறம். பிகாஸ் அன்லெஸ்லேயே என்ன இருக்கு? நாட் இருக்கு. ஸோ அன்லெஸ் யூ டூ ட்ரை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. You must go to the book fair if you are liking it or not. உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நீ புக் ஃபேருக்கு போய் தான் ஆகணும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலும் இல்லைனாலும் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி பேசும்போது நம்ம அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெதர் ஆர், இன்னும் ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா I don't know whether it is hot or cold. அது ஹாட்டா இருக்கா கோல்ட். அப்புறம் காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஹாட் காஃபி இருக்கு, கூல் காஃபி இருக்கு இல்லையா? ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஹாட் ஆர் கோல்ட். அது ஹாட்டா இருக்கா இல்லை கோல்டா இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அது இதுவா அதுவா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத பட்சத்துல நம்ம வந்து இந்த வெதரார் யூஸ் பண்ணலாம். இங்கே அதுதான் சொல்லிருக்காங்க. என்னன்னா உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ யூ மஸ்ட் கோ, யூ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆர் வந்துருச்சா? இப்ப இந்த ஆர் வந்துருச்சுன்னா இது 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 எது கூட வரணும் அப்படின்னா இஃப் கிடையாது, வெதர். ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் கோ டு த புக் ஃபேர் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ வந்து புக் ஃபேர் போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. வெதர் யூ ஆர் அண்ட் ஆல்சோ லைக் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? லைக் 5 சென்சஸ் அப்புறம் இந்த லைக் இந்த வேர்ட்ஸ்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல வராது. ஐ எம் லைக்கிங் இட், எனக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ யூ ஆர் லைக்கிங் இட்ல வராது. யூ லைக் இட் ஆர் நாட். யூ லைக் இட் ஆர் நாட். ஓகேவா? யூ மஸ்ட் கோ டு த புக் ஃபேர் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். கைஸ் ஒரு எரரா தானே சொல்ல முடியும். அது ஏன் அப்படின்றத சொல்லிட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் கோ டு த புக் ஃபேர் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். So D is the right option. Next one பாருங்க. We came back because we had ran out of money. பணம் தீர்ந்து போச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? We came back because we had ran. Guys இங்க என்ன இருக்கு பாருங்க. had இருக்கா? had என்ன? இந்த ஃபார்ம் வச்சு ஏதாவது ஒரு ஸ்லாட்ல கண்டிப்பா क्वेश्चन வரும். have, has, had. இது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? V3 அப்ளை பண்ணணும். இங்க என்ன இருக்கு? run, ran, run, running, runs. ஓகேவா? This is V1, V2, V3, V4, V5. V3 எது? run. hadக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும்? ran இல்ல run. ஓகேவா? We came back because we had run out of money. Had run. We had run. ஓகேவா? C is the right option. ஓகே கைஸ், இப்போ நம்ம 20 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். 20 அவுட் ஆஃப் நீங்க எவ்வளவு மார்க் அப்படின்றத கீழே கமெண்ட் செஷன்ல
கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஸ்கோர் என்னன்னு கமெண்ட் யுவர் ஸ்கோர் யுவர் கமெண்ட். ஓகேவா, உங்க ஸ்கோரை வந்து நீங்க என்ன ஸ்கோர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் டேக் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஒரு வீடியோ கன்ஃபார்ம் நான் போட்டிருக்கேன். நமக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேயே வரலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லேயே வரலாம். ஓகேவா? ஓகே, ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோடில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது 444 கம்மியாக வாங்கிக்கலாம். 399க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ குவிஸ் எல்லாமே இருக்குது, போட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. இன்னைக்கு August 19 டே 3 கவர் பண்ணியாச்சு. நாளைக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் டு தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.